பொண்டாட்டி பொண்டாட்டி, வேலைக்கு போன நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வாடிப்பா. வந்துடுங்க வந்துடுங்க. சாரிங்க சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்னங்க உங்க லஞ்ச் பாக்ஸ்? சரிம்மா சரிம்மா, ஒன்றும் இல்லை இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் போயிருவேன். சரி நான் போயிட்டு வரேன், சரியா? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரிம்மா, பாய். பாய்ங்க, பாய் பாய். எப்பா காலையில் 5 மணிக்கே எழும்பி சமைச்சது ரொம்ப டயர்டாக இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போய் கிச்சன் அடக்க பாத்திரத்தை கழுவி போட்டுடலாம். என்ன மகாராணி படுத்தா கிடக்கவே? கிடக்கட்டும் கிடக்கட்டும். ஐயோ தூங்கிட்டேனோ? என்ன ஒரே சவுண்டா இருக்கு கிச்சன்ல. மாமியார் வேலையை ஆரம்பிச்சிட்டாவளோ? வாடி போவோம் கிச்சனுக்கு. நான் கழுவித்தே, என்னத்தே ஒரே சவுண்டா இருக்கு? ஓஹோ, மகாராணி வந்துட்டீங்களோ? ஓ, நான் பாத்திரம் கழுவிட்டு நினைச்சீங்களோ? என்ன வேலை செய்யும் போது பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போக வேண்டியதுனே? இதுக்கு இவ்ளோ பாத்திரம்? சுத்தோட சோறு பண்ணி கொடுக்கிறதுக்கு இவ்ளோ பாத்திரம் உனக்கு கழுக்க வேணுமோ? எதுக்கு இவ்ளோ பாத்திரம் கழுக்க? வீட்டுக்கு அவ்வளவு பாத்திரம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கா. என்ன பிரச்சனை உனக்கு? செஞ்சு விடுறது ஒரு லெமன் ரைஸ், இதுக்கு அவ்வளவு பாத்திரம் வெளியில அடக்கு. அது மட்டும் இல்லாம மகாராணி மல்லாக்க படுத்து கிடக்காவ. மல்லாக்க அதுல படுத்து கிடக்குறியா? அதானே அந்த வேலையில செய்யாம? இங்க ஒரு இழிச்ச வைக்கிழவி இருக்கா, அவ எல்லாத்தையும் செஞ்சு விடுவாட்டு உனக்கு ஒரு நினைப்பு, அப்படிதானே? இல்லதே, காலையில 5 மணிக்கே எந்திரிச்சனத்தே. அவங்களுக்கு காலையில இட்லி வச்சு கொடுத்து மதியத்துக்கு சாப்பாடு எல்லாம் வாய் மூடி எல்லாம் கொடுத்தா தெரியும். அதுக்கு இவ்வளவு பாத்திரம் எடுக்கு. எல்லாம் செஞ்சலாம், இத கழுவி போட்டு போயிட்டேனே. இல்லதே நான் கழுவுனைக்கு அவங்களுக்கு லேட் ஆயிட்டு சொல்லிட்டே இருந்தவத்தே. அதான் சரி கொண்டு கொடுத்துட்டு வந்து தேய்க்கலாம்னு இருந்தேன். கொடுத்துட்டு வந்து எங்க தேய்ச்சா? அவன் போனது வரைக்கும் வேலை செய்ய மாதிரி நடிக்கா. அவன் போனதோடி அதுல மல்லாக்க படுத்து கிடக்கா. அப்படிப்பட்ட வாங்க அவன் விட்டதோடி வந்து பாத்துக்க வேண்டியதுனே. உனக்கு நினைப்பு, நான் கழுவ வேண்டிய நினைப்பு. அதனால தான் நீ மல்லாக்க படுத்தா. இல்லதே அதுல ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வந்துட்டு தேய்க்கலாம்னு தான் இருந்தேன். என்ன அறியாமையே தூங்கிட்டேன். நான் தேய்க்கிறேன், இப்போ உடனே தேய்ச்சிக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கதே. ஓஹோ, மகாராணி சொல்லி தான் நாங்க ரெஸ்ட் எடுக்கணுமோ? அப்போ நான் உன்னை வேலை வாங்குறேன்னு சொல்றேன். உன்னை வேலை வாங்கிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா இருக்கேன்னு சொல்லியா? அப்போ நீங்க வந்த வரவு நீங்க தான் வேலை செய்யறியே, நாங்க சும்மா இருக்கோம். இல்லதே நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்றியே? புரியுது. நான் அவ்வளவு வேலையை உன் தலையில கட்டிட்டு நான் வெட்டியா இருந்து சாப்பிட்டு நினைக்கா. நான் சும்மா இருக்கேன்னு நினைக்கா. ஆமா, நீ அவ்வளவு வேலை செய்ய, நான் சும்மா இருக்கேன் தானே? ஒரு பிடி சோத்துக்காக என்னென்ன வாத்தலாம் கேட்கா. நான் சும்மா இருக்கேன்னு நீ சொல்லியா? வந்து ஒரு மாசம் அவளை அதுக்கு நீ சும்மா இருக்கா. என் புள்ள இருக்கும்போது ஒரு நடிப்பு நடிக்கா, அவன் போன பிறகு ஒரு நடிப்பு நடிக்கா. இப்ப நான் அங்க இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கா தானே? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லதே. நீங்க என்னத்தை இப்படிலாம் சொல்றீங்க? அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் பாத்திரம் மட்டும் தானே கழுவணும். நான் கழுவுறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கதே. நீ சொல்லி நான் ரெஸ்ட் எடுக்கணுமா? என்னது நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். என்னத்தை நான் இப்ப சொல்லிட்டேன், நீங்க இப்படி இறந்து என்ன பாடா படுத்துறிய? ஓஹோ, அவங்க பாடு வரவங்க படுத்திட்டமா? இல்லதே தெரியாம சொல்லிட்டேன். எத்தனை இவ்வளவு வேலை செஞ்சு வரும், நீங்க ஏதாவது குறை சொல்றீங்க. உங்க மோ வீட்டுல மாமியார் அவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்காவ. அதுக்கு வரும் பாதி நாள் இங்க வந்துட்டே சண்டை போட்டுட்டு அப்ப மட்டும் நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? இப்ப எதுக்கு மோளே இருக்கா? அவளை கரையா முன்னேறி இருக்க முடியாது. நீ கரைஞ்சு அங்க ஒரே சண்டை. அவன் மாமியார் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டியா? அவன் மாப்பிள அவட ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காவ. அது எல்லாத்துக்கும் நீ வந்த வரதான் காரணம். நீ தான் காரணம். ஆமா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, நான் தான் எல்லாம் காரணம். இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு எனக்கு எழுதி இருக்கு. நான் தான் எல்லாம் காரணம். உடனே உன் நீலி கண்ணீர் அப்படியே அவுத்து விட்டுறாத. இரு ரொம்ப வடிக்காத. என் மோய் வந்ததோடு இந்த நீலி கண்ணீரை வடிச்சு அவன் எல்லாத்தையும் சொல்லி அவன் என்ன வந்து அந்த பிரிக்கணும். இதெல்லாம் ஐடியா. நான் அப்படிலாம் நினைச்சு கூட பார்க்கலத்தே. நினைச்சு பார்க்க மாட்டா. நீ அப்படியே செய்வா. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசலத்தே. நான் போறேன். புதியா இப்படி ஏதாவது சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை கழுவாம பேர்லாட்டே ஐடியா. இனி நான் கழுவணும் தானே? அப்படிதானே? அதுக்கு இப்ப நீலி கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கா. ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? செய்ய விட மாட்டேங்கிறீங்க. என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப செய்ய முடியாது. செய்யுங்க. நான் என்னது பாத்திரத்தை தொடைய மாட்டேன். நீங்க செய்யறத என்ன செய்யுங்க. இல்ல எங்க போங்க. அப்படியே உங்க மோவ வீட்டு போயிருங்க. வரட்டும் உங்க மோவை சொல்லிட்டு நானும் பாவம் மரியாதை பேசி பத்தி நீங்க ரொம்ப பண்றீங்க. கடைசில அவ நம்மள ஆசிரமம் ஆயிட்டே. இது நிறைய மோவ வர சொல்லியா? சரி பேசாம இந்த பாத்திரத்தை கழுவி போட்டு அடக்கடா ஒண்ணு நடக்காத மாதிரி போய் இருந்துடுவோம். எம்மடியோ நம்ம என்ன செஞ்சாலும் குத்தமா இருக்கு. நானும் பார்த்து எல்லாம் நல்லதான் செய்ய. இருந்தாலும் இந்த மாமியாருக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சும்மா படுத்து அழுதுட்டுலாம் அடக்கா. சரி நேரம் அழட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானப்படுத்துவோம். வீட்டை 2 ஆக்கிடுவா. இவ போட நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்படிலாம் விட்டுற முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சமாதானப்படுத்திடுவோம்.